ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அந்த கூட்டத்துல நானுமே மாட்டினேன். பாரத பிரதமராக எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் மாறுவார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஃபர்ஸ்ட் டைம் தளபதி வந்து ஆஸ் எ பார்ட்டியா வரும்போது இங்க வந்து இது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது ரொம்ப மெஸ்ஸி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ப்ராப்பரா ஒரு சிஎம்மா வந்திருக்காரு. நாங்கெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆட்சி ஆரம்பிச்சு 50 டேஸ் தான் ஆகுது. எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல, பாப்போம், போக போக தான் தெரியும். நாங்க கரூர்ல இருந்து தான் வரோம். இங்க இருக்கிற எல்லாருமே கரூர் தான். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வரும்போது கொஞ்சம் இதாயிடுச்சு. சாரி விஜய்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே, ஃபர்ஸ்ட் தளபதி வந்தப்ப எங்களால பார்க்க முடியல. ஸோ இந்த தடவை ப்ராப்பரா பாஸ் வாங்கி நாங்க வந்திருக்கிறோம். அவரை பார்க்கணும், ரொம்ப எக்ஸைட்டடா வந்திருக்கிறோம். சிஎம்மா ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கறோம், ஆக்டர்ன்றதை தாண்டி. ஸோ அதான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அந்த கூட்டத்துல நானுமே மாட்டினேன். அந்த 41 பேத்துல நானும் ஆயிருக்க வேண்டியது. அப்படியே எப்படியோ தப்பிச்சு போயாச்சு. ஆனா லாஸ்ட் டைம் நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி இந்த தடவை எதுவுமே இல்லாம ரொம்ப ப்ராப்பரா கியூ எல்லாம் வச்சு செக் எல்லாம் பண்ணி தான் உள்ள விடுறாங்க. அதுவே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரோலயே உட்காந்துருக்கோம், தளபதியை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். பாப்போம். வணக்கம். இப்போ நாங்க வந்து கரூர்ல இருக்கோம். தளபதி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறையா கரூர் மக்களை நேர்ல சந்திக்க வராங்க. ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அவர் மக்களை சந்திக்க முடியாததால இருந்தது. இப்போ முதலமைச்சராகி முதல்ல அவங்களுக்கான நலத்திட்டங்களோட அவங்கள வந்து சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ இந்த நிகழ்வுக்கு 6500 போலீஸ் போட்டு மிக பாதுகாப்போட மிக சிறப்பா இந்த பணி இன்னைக்கு அழகா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வு தளபதி அவர்களை கரூர் மக்கள் சார்பாக நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் அரசு வேலை வந்து இன்னைக்கு அவர் கையால கொடுக்கறது எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்குது. நடந்த சம்பவங்களை இதை வச்சு எங்களால சரி பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு நாங்க கொடுக்கற ஒரு பெரிய வெகுமதியா வந்து தலைவர் இதை செய்யறாரு. கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் மோகனப்பிரியா பேசுறேங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான மூமெண்ட். ஹாப்பி டு சி தளபதி, ஹாப்பி டு சி அவர் லவபிள் சீஃப் மினிஸ்டர். என்னன்னா பொறுமையும் காலமும் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய தளபதியுடைய பொறுமையும் காலமும் மக்கள் கொடுத்த தீர்ப்பும் சரியான பாடத்தை கொடுத்திருக்கு. இந்த நல்ல வாய்ப்பை கண்டிப்பா எங்க தளபதி சூப்பரா பண்ணுவாரு அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே கரூர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தளபதி வந்தாரு. சில துயரமான சம்பவங்களை நம்ம பார்த்தோம். ஆனா ஒரு அரசாங்கம்னா இப்படிதான் நடத்தணும், ஒரு பெண்களுக்கு பாதுகாப்புனா இப்படிதான் கொடுக்கணும், இவ்வளவு சூப்பரா நடத்தலாம் அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. என்னன்னா இதே மாதிரி முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருந்தா எங்களுடைய தோழர்களாகிய எங்களுடைய உறவினர்களாகிய 41 குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ வந்து நாங்க எழுந்திருக்க மாட்டோம். இருந்தாலும் அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்தாலும் அதே இடத்துல இன்னைக்கு எங்க தளபதி வந்து ஒரு பிரசன்ஸ் கொடுத்து அதுவும் இவ்வளவு பாதுகாப்போட கிட்டத்தட்ட ஒரு 4900 காவல்துறை அதிகாரிகள் வந்து இதுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இந்த ஈவென்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எங்களுடைய லவ்வபிள் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வருகைக்காகவும் அவருடைய ஸ்பீச்சுக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது இதோட ஸ்டாப் ஆகாதுங்க. 50 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சகாப்தம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி 50 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு புதிய சகாப்தத்தை தனி மனிதனா உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய முகமும் அவருடைய சின்னமும் மட்டுமே இதுக்கு பதில் சொல்லுச்சு. இதோடைய மக்களுடைய அவங்களுடைய நம்மளுக்கு ஆதரவு கொடுத்ததும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இன்னும் 3 பீரியடுக்கு அப்புறம் 15 வருடத்துக்கு அப்புறமா பாரத பிரதமராக எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் ஆகுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் நாங்க இருக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.